அப்ப அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்றான், யாயுல் முத்தசீர், போர் தீர்ப்பவரே, கும் ஃபன்திர், ஏஞ்சி போய் யாருக்கு போய் முதல்ல போய் தாவா பண்ணு, உன் குடும்பத்தை போய் கூப்பிடுன்றான். ஒரு பக்கம் இப்ப வெளியே போய் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. தாய்ப்புல போய் சொன்னா அடிக்கிறாங்க, வேற ஊர்ல போய் சொன்னா அடிக்கிறாங்க, ஊர் மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான், குடும்பத்தை போய் கூப்பிடு அப்படின்றான். குடும்பம் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அபூஜஹல் எப்படி இருக்கிறான், அபூலஹப் எப்படி இருக்கிறான், இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, ஏத்துக்காதவங்களா இருக்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணு, இவங்க ஏத்துக்கல சொல்லிட்டு நீங்க என்ன பண்ற, மனசு கஷ்டப்பட்டு ஓரமா போய் உட்காந்துருக்கீங்களா, அது நீங்க செய்யாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய கடமை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், இப்ராஹிம் நபியோடைய வரலாறு நான் என்ன பண்றேன், சின்னதா சொல்றேன் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அதை ஸ்டார்ட் பண்றான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு தன்னோட சமுதாயத்துக்கிட்ட, மா தாபுது, நீங்க என்ன வணங்கிட்டு இருக்கீங்க, அவங்க செஞ்ச அந்த செயலை எடுத்து வச்சிடறாரு. அல்லாஹ் அல்லாத ஒரு சிலைகளை ஏற்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வணங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வணங்கக்கூடிய என்னுடைய இறைவன் எனக்கு என்ன பண்றான் தெரியுமா, வைதா மரில் து பஹு யஷ்பீன், நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு நல்ல நாடக்கூடியவன் யாரு, ஏன் இறைவன் தான். அல்லதி ஹலக்கனி, அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் என்ன பண்றான், என்னை படைச்சா அவன் தான் எனக்கு நேர்வழியும் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தன்மையை ஒவ்வொன்றாக அல்லாஹ் என்ன பண்றாரு, தன்னுடைய சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறாரு, தன் குடும்பத்துக்கு எடுத்து வைக்கிறாரு. அல்லாஹ்னா யாரு, அவன் தான் படைக்கக்கூடியவனா இருக்கணும், அவன் தான் பார்க்கக்கூடியவனா இருக்கணும், அவன் தான் தண்டிக்கக்கூடியவனா இருக்கணும், அவன் தான் உணவளிக்கக்கூடியவனா இருக்கணும், அவன் தான் நீர் ஊற்றக்கூடியவனா இருக்கணும், அவன் பக்கம் தான் நான் மீளக்கூடியவனா இருக்கணும், எல்லாமே அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லா குடும்பத்துல வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு டிசைட் எடுக்கிறாரு, இதுக்கப்புறம் ஒரு முடிவு அவர் எடுக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச செயல். என்னத்தமா சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவா என்னுடைய தந்தைக்கு நீ என்ன பண்ணு, நலவ நாடு, இவர் செய்யக்கூடிய செயல்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், விலகி வந்துட்டேன். ஆனா இவருக்கு நீ என்ன பண்ணு, பகுபிர்லியாபி இன்னஹு கான மினல் லாலிமீன், அவர் எப்படி இருக்காரு, இந்த தந்தை மிகப்பெரிய அநியாயக்காரரா ஒருத்தரா இருக்கிறாரு, ஆனா என் தந்தையை நீ மன்னிச்சிரியா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் துவா கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய தன்மை இது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம், ஒரு கடுகளவு ஒரு விஷயம், ஒரு கிலாபத் தெரிஞ்சிருக்கு, ஒரு அரசியல் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் குரான் புரியுது, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நான் தாண்டா பர்ஃபெக்ட், இவங்கெல்லாம் வேற வழியில நிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் இதாயத்தே கிடைக்காது, இவங்கெல்லாம் வேற வழியில போயிட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவங்களுக்குலாம் கண்டிப்பா என்னது நரகம் தான் அப்படின்றது இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காண்டி துவாவும் கேட்காம இவர் எதுவும் நல்ல ஒரு மாதிரியும் நல்ல இது பண்ற மாதிரியும் இவருக்கு இவரே முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு, அப்படியே ஒரு மாதிரி தெரியுறாரு. அப்ப இந்த மாதிரியும் நீங்க இருக்காதீங்க, நீங்க போய் உங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க, அவங்க ஏத்துக்கலைன்னா அவங்களுக்காக வேண்டி என்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்க நேர்வழி அடையணும்.